ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கேலப் டிசைனில் எப்படி பர்ஃபெக்டான அளவெடுத்து கட் பண்ணுறது, அடுத்தது ஸ்டிச்சிங் பண்ணுறது, அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸை நான் லைனிங் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அந்த லைனிங் கட் பண்ண வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கார்டில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு ஸ்கேலப் டிசைன் வரைய போகிறேன். இவங்களோட கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் இருக்குது. நான் 3 இன்ச்சஸ்க்கு நான் அப்படியே வச்சு வரைஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக கழுத்து ரொம்ப அகலமாயிடும். அதனால் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா முன்கூட்டி, அதாவது கழுத்தோட அகலத்துக்கு முன்னாடி தையல் அளவு இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவுகளை வரைஞ்சிக்கிறேன். இந்த வளைவு எண்டு இருக்கு இல்லையா, வளைவு வரைகிறோம் இல்லையா, அந்த வளைவோட எண்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவில் கழுத்தோட அகலத்தில் 3 இன்ச் இருக்குல்ல, அது கொஞ்சம் உள்ளே ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3.25 இன்ச் அளவுக்கு நீட் மார்க் பண்ணிட்டிங்கன்னா அந்த வளைவு அழகாக வரும். இந்த ஸ்கேல் எதுக்கு பயன்படுதோ இல்லையோ, எனக்கு இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் வரைகிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுவும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்களும் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சே தான் நம்ம பார்க்க முடியும். என்கிட்டையும் ஸ்கேலப்போட அந்த வளைவு ஸ்கேல் இருக்குது. இருந்தாலும் அந்த ஸ்கேலில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லைன்னா சின்னதாக இருக்குது. எனக்கு தேவை ஒரு 1.5 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தேவைப்பட்டது. அப்படி தேவைப்படும் போது நம்ம ஓனாக வரையும் போது நம்மளுக்கு பார்க்க அதுவே இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. ஏற்கனவே நான் நிறைய டிசைன் இது மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கும் அதே மாதிரி கட்டிங் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் ஸ்கேன் வாஷை டைரெக்டாக அப்படியே வச்சு அயன் பண்ணுவாங்க. அப்படி அயன் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் அயனிங்காக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நார்மலாக இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி நார்மல் அயன் பாக்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த கேன் வாஷில் வச்சு அயன் பண்ணும் போதே நம்மளுக்கு என்ன ஆகும்னா அப்படியே அந்த இடத்துல பிடிச்சிக்கும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு கிளாத் அது மாதிரி வச்சுட்டு அயன் பண்ணுங்கள். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு கிளாத்தை மேலே போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அயன் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். சம்டைம்ஸ் இது கூட நிறைய ஒட்டாமல் இருக்கும். அப்படி ஒட்டாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு பேக் சைடில் அயன் பண்ணிங்கன்னா டக்குன்னு கரெக்டாக பிடிச்சிக்கும். ஆனால் பேக் சைடில் அயன் பண்ணும்போது நம்ம கழுத்தோட அகலத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். பிகாஸ் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம பிரித்தோம் அப்படின்னா அந்த கேன்வாஷும் வேஸ்ட்டு தான், அயன் பண்ணவும் நம்மளால் முடியாது. இல்லை நீங்கள் பின் பண்ணாமல் அயன் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் பண்ணி எடுத்து வச்சுட்டு அயன் பண்ணுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் அயன் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு அயனிங் சரியாக செட் ஆகலை. பட் பேக் சைட் போட்டு அயன் பண்ணதில்ல இவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அயனிங் கிடச்சிருச்சு. அந்த அயனிங்லே சம்டைம்ஸ் சுருங்கும் தான். நம்ம ஹீட் அதிகமாக வைக்காமல் காட்டன் வரும் இல்லையா, காட்டனோட ஹீட் வச்சுட்டு நீங்கள் அயன் பண்ணி பாருங்கள். இல்லைனா சில்க் வச்சு கூட நீங்கள் அயன் பண்ணலாம். இப்போ இந்த அயன் பண்ண கேன்வாஷ் அந்த ஸ்கேலப் டிசைனை நான் அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ இதில் வரல, பட் இருந்தாலும் நான் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதை திருப்புற வீடியோ கண்டினியூவாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள். இப்போ நான் அப்படியே போயிட்டு இதை நான் ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு வந்திருக்கேன். எக்காரணத்துக்கு கொண்டும் தையல் பார்த்திங்கன்னா கேன்வாஷ் மேலே வரக்கூடாது, அந்த துணியில் மட்டும்தான் வரணும். அப்படி துணியில் மட்டும் வரும்போது நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது திருப்பும் போது பார்த்திங்கன்னா டிசைன் ரொம்ப அழகாக வரும். நீங்கள் கேன்வாஷில் வச்சு திருப்பினீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி மொத்தமாக இருந்தது அப்படின்னா நம்மளால் அந்த அளவுக்கு அந்த டிசைனை அழகாக எடுக்க முடியாது. அதனால் மெயின் பீஸில் வச்சு நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா ஒன்லி லைனிங்கில் மட்டும் தையல் விழற மாதிரி பார்த்துக்குங்க. இதை மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா வேறு எந்த இடத்துலையுமே கட் பண்ண தேவையில்ல. அந்த வளைவு வருது இல்லையா, அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் அந்த வளைவாக இருக்கிற இடத்துலலாம் அர்க்காட் போடுவாங்க. அப்படிலாம் பண்ண தேவையில்ல. அந்த வளைவோட எண்டு முடிகிற நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரியே நீங்கள் நீங்கள் அந்த இடத்த கட்டு போட்டு திருப்பினீங்க அப்படின்னா நம்ம பண்ணியிருக்க டிசைன் கரெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நீங்கள் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் வளைவுலாம் கட்டு போட்டு திருப்புறீங்க அப்படின்னா அந்த வளைவு என்னாகும் அப்படின்னா அந்த இடத்துல துணி பிச்சுக்கிட்டு பிசுறு நிறையா வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வச்சு திருப்பி பாருங்கள், உங்களுக்கு அழகாக வரும். இப்போ பாருங்கள், நான் எதுவுமே பண்ணவே இல்லை, அப்படியே அந்த கட்டு போட்டதை மட்டும்தான் அப்படியே நான் திருப்பிக்கிட்டு வரேன். அப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகாக திரும்பி வந்துடுச்சு. திரும்பி வந்ததுக்கப்புறமா ஒரு அயனிங்
நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். பாருங்கள், இப்போ நான் திருப்பினதுக்கப்புறமா எதுவுமே பண்ணலை, உங்களுக்கு நான் அப்படியே வீடியோவிலே அப்படியே டைரெக்டாக தான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி போடும்போது லைட்டாக அந்த இடத்து சுருக்கம் வருது அப்படின்னா கையில் லைட்டாக அப்படி இழுத்து விடுங்க. இழுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த சுருக்கம் போய் கரெக்டாக அயனிங் பண்ண மாதிரியே ஆகிடும். இதையும் மேலே நம்ம ஒரு அயனிங் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் அந்த சுருக்கம் வர இடத்துல மட்டும்தான் அழகாக நான் வந்து இழுத்து விடுறேன். வேறு எங்கேயும் மறுபடியும் போய் சுருக்கம் வருதேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடாதீங்க. இப்படி கையால் இழுத்து விட்டிங்கனாலே போதும், அந்த சுருக்கெல்லாம் மறைஞ்சி உங்களுக்கு அந்த வளைவு வந்து ரொம்ப அழகாக வந்துடும். இதே போல் தான் நானும் வந்துட்டு நிறைய ப்ளவுஸஸை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இது மேலே நான் வந்து ஒரு அயனிங் கொடுக்குறேன். அயனிங் கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் எக்காரணத்தை கொண்டு இந்தமாதிரி ஸ்கேலப் டிசைன் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மேலே ஒரு தையல் போட்டுறாதீங்க. அப்படி தையல் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளவுஸ் போடும்போது அந்த தையலோட அந்த வளைவுலாம் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, அது அப்படியே திரும்பி அந்த வளைவு டிசைனே வராது, ஒரு மாதிரி மடக்கிக்கிட்டு வந்துடும். நீங்கள் அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இதில் தையல் மேலே போடாதீங்க. அயனிங் மட்டும் ஒரு 2-3 தடவை நல்லா அழுத்தமாக அயன் பண்ணுங்கள். அயன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து மேக் பண்ணும்போது ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து தைச்சதுக்கப்புறமா நல்லா அயன் பண்ணி விட்டுட்டேன். அயன் பண்ணதுக்கப்புறமா அந்த டிசைன் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா சுற்று தையல் போட்டதுக்கப்புறமா கீழே நம்மளுக்கு தேவையான அளவு இடுப்போட உயரத்து அளவு நான் மடித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கையோட அளவு. கையில் வந்தும் இதே மெத்தடு தான். ஸ்கேலப் டிசைன் வரையும் போது நீங்கள் வந்து உங்களுக்கு கை பிடித்தம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கேலப் டிசைனை வரைஞ்சிக்கிங்க. ஃபுல்லாக ஸ்கேலப் வரையணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு கை பிடித்த அளவுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த ஸ்கேலப் அளவுக்கு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா போதும். எனக்கு வந்து ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வளைவு தான் வந்துருந்தது. அதுவே அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ அந்த 6 வளைவு வர்ற இடத்துல நல்லா வந்து அயனிங் பண்ணிட்டேன். நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் தைக்கும்போது நம்ம பார்த்து நம்ம தைச்சோன்னா அப்படின்னா தான் ஃபினிஷிங் எடுக்கும்போது ரொம்ப அழகாக வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பக்கமுமே வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நான் அதாவது ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக வச்சு நான் அயன் பண்ணாலும் எனக்கு ஒட்டவே வரலை. இருந்தாலும் அந்த அளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு ஒட்டிட்டு இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தையல் போட்டேன். தையல் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த வளைவு மட்டும் அழகாக தையல் போட்டுக்குங்க. தையல் போட்டதுக்கப்புறமா நீங்கள் மெயின் பீஸில் வச்சு மறுபடியும் லைனிங்கில் மட்டும்தான் நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணணும். உங்களுக்கு வந்து லைனிங் அட்டாச் பண்ணாமல் நீங்கள் வந்து கேன்வாஷ்லேயே அட்டாச் பண்ணிட்டு திருப்பிங்கன்னா அந்த வளைவு வந்து கரெக்டாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2-3 தடவை அயன் பண்ணிகிட்டே இருக்கிற பாருங்கள். நல்ல ஹீட்டு தான் வச்சுருந்தேன். இருந்தாலும் ஒவ்வொரு கேன்வாஷ் வந்து பார்த்திங்கன்னா மெலிசாக இல்லாமல் நல்லா மொத்தமாக சம்டைம்ஸ் எப்பயாவது ஒரு தடவை வாங்கும்போது அது மாதிரி மொத்தமான கேன்வாஷ் வந்து எனக்கு வந்து கிடச்சிடுது. அப்படி அந்த கேன்வாஷ் வச்சு அயன் பண்ணுறதுக்குள்ளே போதும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கும்போது நான் அந்த கேன்வாஷை நல்லாவே அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். அயன் பண்ணிகிட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டி இருந்தது. இந்த ஒட்டி இருந்தாலும் எனக்கு என்னென்னா திருப்பும்போது ஸ்லீவ் இல்லையா, திருப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரிச்சிடும். அதனால் நான் வந்து அந்த கேன்வாஷ் மேலேயே தையலும் போட்டு எடுத்துக்கிட்டேன். நான் தையல் போடும்போதே எனக்கு அங்கங்கே பிரிஞ்சு இருந்துகிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் அந்த கேன்வாஷை அந்த வளைவில் கரெக்டாக கொடுத்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டதுக்கப்புறமா நான் மெயின் பீஸில் வச்சு அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இது மாதிரி டிசைன் எல்லாம் நீங்களும் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா? இதில் இந்த மாதிரி மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க அயன் பண்ணியும் ஜாயின் பண்ணுவாங்க. நான் அயனும் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸும் போட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். அப்படி வரும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து அழகாக வர ஆரம்பிச்சிது. அப்படியே என்ன பண்ணுறேன்னா அந்த லைனிங்கில் மேலே ஒரு தையலையும் போட்டுக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம போடும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தையல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறமா இப்போ வந்து கேன்வாஷ்லேருந்து ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறமா நான் இப்போ வந்து மெயின் பீஸில் வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். மெயின் பீஸில் தைக்கும்போது நிச்சயமாக நீங்கள் வந்து அந்த கேன்வாஷில் தையல் வர மாதிரி தைக்காதீங்க. லைனிங்கில் மட்டும் தையல் வர மாதிரி தைங்க. இப்போ நம்ம வந்து பேக் பீஸுக்கு எப்படி ஒரு மெத்தட் கொடுத்தோமோ அதே தான் வந்து ஃப்ரண்ட் கைக்கும். இதோட ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இப்போ வந்து ஸ்லீவ் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக போடுறதுனால 2 வீடியோவாக நான் வந்து மேக் பண்ணி போடலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃப்ரண்ட் சைடில் எப்படி வந்து ஸ்கேலப் வச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டு டாட்டு பட்டி அட்டாச் பண்ணுறது, இதில் எந்த இடத்துல நாட்டு வைக்கிறது அப்படின்றதுலாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டுருக்கும். வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா
பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்து இந்த வீடியோ இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் வந்து அந்த டவுட் எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஸ்லீவில் ஃபுல்லாக அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இதே எப்படி வந்து பேக் பார்ட்டில் வந்து நம்ம வந்து எந்த இடத்துலையும் கட் பண்ணாமல் அந்த சென்டரில் மட்டும் கட் பண்ணமோ அர்க்காத் போட்டோமோ அதே போல் தான் இதுலேயும் அர்க்காத் போட்டு திருப்பணும். அப்போ தான் வந்து டிசைன் வந்து ரொம்ப அழகாக வரும். நீங்களே பார்த்துருக்கீங்க இல்லையா வீடியோவில், எந்த இடத்துலையுமே நான் ஒரு இடத்துல கூட கட்டிங்கே போடவே இல்லை. அந்த ஒரு லைனில் வளைவில் மட்டும்தான் ஒரு அர்க்காத் போட்டு அப்படியே திருப்பியிருப்பேன். அப்படி திருப்பும்போது பார்த்திங்கன்னா டிசைன் ரொம்பவே அழகாக வந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.